நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. தௌஹீதுன்னா என்னங்கிறத நம்ம விளங்கிக்கிடணும். நாங்கள் அல்லாஹ்வை சொல்ல மட்டும்தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அவன் கரெக்டாக இப்லீஸினுடைய இதுக்கு நேராக இருக்கிறான் பாருங்க. நல்லா நீங்கள் பாருங்க, அவன் சொன்னது ஆதமுக்கு நான் சுஜூது செய்ய மாட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் சாதி காக்கா அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வியை வந்து அவங்களுடைய சகோதரருடைய கேள்வியாக போட்டிருக்கிறாங்க. அதாவது சகோதரர் பெரோஸ் கீழக்கரையிலிருந்து அவங்களுடைய கேள்வியை போட்டிருக்கிறாங்க. மேல வந்து ஒரு சகோதரருடைய ஒரு ஆடியோவையும் போட்டிருக்காங்க. அவர் பேர் வந்து அப்துல் காதர் மகளரி. அவருடைய ஒரு வீடியோவை என்ன செஞ்சிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. இவர் வந்து நிறைய கதைகள் சொல்லக்கூடிய, அள்ளி விடக்கூடிய, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்குல் மௌத்து வாக்கிங் போன கதை, இப்படின்னு ஏராளமான கதைகளை சொல்லி கொண்டிருக்கிறாரு. ஆனா இவர் வந்து இதைத்தான் பேசுறாரு. அதாவது அவர் இஷ்டத்துக்கு என்ன செய்யறாரு, மார்க்கம்ங்கிற பேர்ல யாரோ எழுதி வச்ச இந்த கதைகளை எல்லாம் என்ன செய்யறாரு, எடுத்து பேசுறாரு. எந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில எதுவும் பேசுறது இல்லை. இப்போ ஒரு புதுசா ஒரு செய்தியை என்ன செய்யறாரு, கொண்டு வராரு. அதாவது இதுல என்ன சொல்றாருண்டா, இப்லீஸ் ஏற்றுக்கொண்ட தௌஹீத், மலக்குமார்கள் ஏற்றுக்கொண்ட தௌஹீத் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்யறாரு, கொண்டு வராரு. ஆனா இதுல வந்து அல்லாஹ் இவரை உளர விட்டுட்டான் அப்படிங்கிறது தெளிவா அந்த அவர் சொல்லக்கூடிய வீடியோ, அந்த 3 நிமிஷம் கொண்ட வீடியோவுடைய அந்த 1 நிமிஷத்துல இருந்து நீங்க ஒரு 1:30 அந்த 30 செகண்டுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு தெளிவான ஒரு உளறலை அல்லாஹ் அவர் வாயில வர வச்சிருக்கிறான். இப்ப அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சு அல்லாஹ் அவர்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான். வானவர்களுக்கும் அவர்களுக்கும் போட்டி வச்சா வானவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு தெரியல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா வானவர்களுக்கும் கட்டளையிடுறான். என்னன்னா, ஆதமுக்கு பணியுங்கள். நம்ம பணியை சொல்லி கட்டளையிடறான். அந்த சஜதா அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் பின்னாடி வர்றேன். பணியை சொல்லி கட்டளையிடறான். அப்ப இப்லீஸ் என்பவன் என்ன செய்யறான், மறுத்துடுறான். நான் பணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறான். மறுத்துட்டு அவன் சொன்னான், என்ன சொன்னான்டா, அல்லாஹ் உனக்கு சஜதா செய்ய சொல்லு, நான் சஜதா செய்யறேன். ஆதமுக்கெல்லாம் சஜதா செய்ய முடியாது. அப்ப அல்லாஹ்க்கு அவன் சஜதா செய்வல என்ன செய்யல, மறுக்கல. அப்ப அவன் தௌஹீத் எப்படியாப்பட்ட தௌஹீத், அல்லாஹ்க்கு மட்டும் தான் சஜதா செய்வான் அப்படிங்கிற தௌஹீத் அப்படின்னு பேசிக்கிட்டு வரக்கூடிய அவரு அதுல சொல்றாரு, இப்ப சொல்லிக்கிட்டு தராங்களே, அல்லாஹ் சொன்னதுக்கு மட்டும் தான் கட்டுப்படும் சொல்லிட்டு தராங்களே, இவங்க யாருண்டா இப்லீஸுடைய தௌஹீதுல உள்ளவர்கள்னு சொல்றாரு. உண்மையிலேயே இவர் பேசக்கூடியது வந்து நிதானத்துல பேசுறாரா, அல்லது அவங்க மதுஹப் மார்க்கம் ஏதாவது இந்த கஞ்சா குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆலிம்கள் மட்டும் அளவா அடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே, அதை அளவா அடிச்சுட்டு பேசுறாரான்னு தெரியல. அல்லாஹ் சொன்னதை மட்டும் கேட்போம்னு சொல்லக்கூடியவங்க யாருடைய தௌஹீதுல இருக்கிறாங்களா, இப்லீஸுடைய தௌஹீதுல இருக்கிறாங்களாம். ஆனா உண்மையிலேயே என்ன, அல்லாஹ் சொன்னதை மட்டும் கேட்போம்னு சொல்றவங்க தான் மலக்குமார்கள் சொன்ன தௌஹீத். ஏன் மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கு பணி, அல்லாஹ் என்ன செய்யறான், மலக்குமார்கள்ல சொல்றான், நீங்க பணியுங்கள் சொல்றான், ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரு, மலக்குமார்கள். அல்லாஹ் சொன்னதை மறுத்தவன் யாரு, இப்லீஸ். அப்ப மறுத்தவன் அவன் எந்த தௌஹீதுல இருக்கிறானா, அல்லாஹ் சொன்னதை மட்டும் தான் கேட்போம்னு சொல்லக்கூடிய இப்லீஸ்ல ஒரு தௌஹீதுல இருக்க நீங்க தான். அது அல்லாஹ் சொன்னதை மறுக்கக்கூடிய நீங்க எப்படி காட்டுங்க, நீங்க செத்த குணத்துக்கு நீ சஜதா செய்யணும் அல்லாஹ் சொன்னான்னு சொல்லுங்க, செய்வோம், நமக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க சிலைக்கு சஜதா செய்யணும் அல்லாஹ் சொன்னான்னு சொல்லுங்க, சஜதா செஞ்சிருவோம். அல்லாஹ் சொன்னா நாங்க செய்வோம். அல்லாஹ் அங்க என்ன கட்டளை போடுறான் ஆதமுக்கு, அது அல்லாஹ் என்ன கட்டளை போடுறான் அந்த மலக்குகளுக்கு, ஆதமுக்கு என்ன செய்யுங்க, பணியுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று பணிஞ்சது யாரு, அல்லாஹ் சொன்னதை கேட்டது யாரு, மலக்குமார்கள். மறுத்தவன் யாரு, சைத்தான். அப்ப இங்க யாரு சைத்தானுடைய தௌஹீதுல இருக்கிறது, யாரு வந்து மலக்குமாருடைய தௌஹீதுல இருக்கிறது, அல்லாஹ் சொன்னதை கேட்டவர்கள் மலக்குமாருடைய தௌஹீதுல இருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னதை மறுத்தவன் யாரு, சைத்தான். அப்ப அந்த சைத்தானுடைய கொள்கையில் நீங்க இருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய வாயிலே வந்துருச்சு. இவர் சொல்லக்கூடிய வாசகத்தை நீங்க பாருங்க. நீங்க அல்லாஹ் சொன்னதான் கேட்போம்னு சொல்றாங்களே, அவங்க யாருடைய தௌஹீதுல இருக்கிறாங்க, இப்லீஸுடைய தௌஹீதுல இருக்கிறான்னு சொல்றாரு இவர். அல்லாஹ் சொன்னதை மலக்கு தானே கேட்டாங்க, சைத்தான் தானே கேட்க மாட்டோம்னா, இப்லீஸ் தானே கேட்க மாட்டோம்னா. அப்ப அதுல இருந்து விளங்குது இவர் என்ன செய்யறாரு, உளர்றாரு என்பது. ரெண்டாவது, இந்த சஜதா அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு வந்து அஹ்ராதீனுடைய அர்த்தம் வந்து பணியுதல் அப்படிங்கிற அர்த்தம். பணிகிறதுனா என்னது, ஒரு மரியாதை செலுத்துறது அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஆனா அந்த பல இடங்கள்ல வந்து குர்ஆன்லயும் இந்த சஜதாங்கிற வார்த்தை வருகிறது. அது வந்து அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஜதா என்ற இந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குறாங்க. சஜதான தொழுகையில வந்து இந்த 7 உறுப்புகளும் தரையில படுற மாதிரி உள்ளதான் சஜதா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இந்த தொழுகை சம்பந்தமாக வரக்கூடியதுக்கு மட்டும்தான் நம்ம அந்த அர்த்தத்தை எடுக்கணும். அது போக அதற்கு முந்தைய உள்ள விஷயங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய இந்த சஜதான்னு வரக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் இந்த அர்த்தத்தை கொடுக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது சூரியனும் சந்திரனும் சஜதா செய்யுதுன்னு அல்லாஹ் சொல்றான். சூரியனும் சந்திரன் எங்க கொண்டு போய் முட்டி ஓடுது, எங்க கொண்டு போய் நெத்தியை கொண்டு போய் எங்க கொண்டு போய் நிலத்துல வைக்குது, அதை நம்ம பார்க்கணும். அதுபோக வந்து 2வது அத்தியாயத்தினுடைய 58வது வசனத்துல அல்லாஹ் ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்டா, வதுகுலுல் பாப சுஜ்ஜதன், நீங்க இந்த வாசல் வழியாக பணிவாக நுழையுங்கன்னு எல்லாம் சொல்றான். இங்க பணிவாக நம்ம மொழிபெயர்த்திருக்கிறோம். இது அரபு மூலம் என்ன வருதுன்னா சுஜ்ஜதன் வருது.
சஜிதா செய்யுங்க. சஜிதா செஞ்சவர்களாக வாசல் வழியா எப்படி போறது? நெத்தியை கொண்டு போய் நிலத்துல வச்சு தேய்ச்சிக்கிட்டா போக முடியும்? அப்படி போவா அல்லாஹ் சொல்றான். அதனால என்னது தெளிவாக உளர்கிறார் அப்படிங்கிறது என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவோம், அல்லாஹ் சொன்னதான் கேட்போம் என்பதுதான் மலக்குமார்களுடைய தௌஹீத் அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் சொன்னால் நாங்க மாறு செய்வோம் அப்படிங்கிறது தான் சைத்தானுடைய தௌஹீத். சைத்தானுடைய தௌஹீதுல என்ன செய்யறாரு, இந்த அப்துல் காதர் மகளரி இருக்கிறார் அப்படிங்கிறதை என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும்.